الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ரமலான் மாதம் 1ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் பின் முஹம்மத் அல் புதைர் அவர்கள் ரமலான் மாத நறுமணங்கள் வழிகளை எல்லாம் நீக்கிவிடும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதற்காக அவனுக்கு வழிபடுவதின் பால் நீங்கள் முயற்சிப்பதோடு அவனுடைய கோபத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவிர்ந்து அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இறை விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று நோன்பு விதியாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், இதனூடாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அழகான ஒளி பிரகாசம் நன்முன்னே வந்து விட்டது. ஷைத்தான் இழிவடைந்து விட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்க வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும், நரக வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டுவிடும், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று முஸ்லிமுடைய கிரந்தத்திலே வருகிற ஒரு செய்தியிலே சுவர்க்க வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும். திருமிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே நரக வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும், அதில் ஒரு வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. சுவர்க்க வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும், அதில் ஒரு வாயில்களும் மூடப்பட மாட்டாது. அங்கே அல்லாஹுடைய கொடை, அவனுடைய அழகு, அவனுடைய மகிமைகளை இந்த ரமலான் மாதத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதோ ரமலான் அதனுடைய நறுமணங்களை உள்வாங்கி நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நன்மாராய செய்திகளை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே தொந்தரவுகள் எல்லாம் விலக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே நாம் தொற்று நோயால் அல்லது பல இன்னொரு துன்பங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் ரமலானுடைய அந்த மகிமை, ரமலானுடைய தென்றல் காற்று நம்மை ஒருபோதும் கலங்கப்படுத்திவிட போவதில்லை. அல்லாஹுடைய மகிமையையும் அது கலங்கப்படுத்திவிட மாட்டாது. எனவே இவ்வாறான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாம் சிரமங்கள், பல சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாகி இருக்கின்றோமே என்று நம்மை நாமே வருத்தி கொள்ள வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்போம். நம்மை அந்த ஒளிக்கேற்று நம்மை இந்த இக்கட்டான நிலையிலிருந்து வெளியேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எவன் நல்லெண்ணம் கொள்கின்றானோ, எவன் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றானோ அவனுக்கு அனைத்தும் நல்லதாகத்தான் அமைய போகின்றது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மீது நல்லெண்ணம் வையுங்கள், உங்கள் மீது தடகாத்திரமாக நம்பிக்கை வையுங்கள். என்னை எதிர்நோக்கக்கூடிய எதிர்காலம் விடிவு நல்லதாக அமைய இருக்கின்றது என்று நம்பிக்கை வைத்து அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்போது அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றோமோ அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் போதுமானவனாக அமைந்து விட்டால் அதற்கு பின்னால் நாம் சிந்திப்பதற்கு அல்லது கவலைப்படுவதற்கு எதுவுமே உலகத்தில் கிடைக்க மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, நம்மை அடைந்திருக்கின்ற இந்த துன்பம், துயரத்துக்கு பின்னால்
வசந்த காலம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதிலே நாம் வாழ இருக்கின்றோம். அந்த வசந்த காலம் நம்மை வந்து விட்டதென்றால் நேற்று எனக்கு எதுவுமே நடக்காததை போன்று அந்த மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான். எனவே தொற்று நோய்கள் வந்து விட்டது என்று அதிலே திகைப்படைந்து மனமுடைந்து நம்பிக்கை இழந்து விடாமல் நம்பிக்கை வையுங்கள். நாளை அந்த அனர்த்தங்களை எல்லாம், அந்த துன்பங்களை எல்லாம் அல்லாஹுடைய மேகம் அவைகளை அணைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே நம்பிக்கை வையுங்கள், திடகாத்திரம் கொள்ளுங்கள். நமது துன்பங்கள் எல்லாம் உண்மையில் வெகு சீக்கிரத்தில் வெளிப்படுத்தப்படும். நமது சேகரிப்புகள் எல்லாம் நம்மின் பக்கம் மீண்டு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள், நல்லெண்ணம் கொள்ளுங்கள். நம்மை அல்லாஹ் ஒன்றிணைக்க காத்து கொண்டிருக்கிறான். நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக நாம் மகிழ்விக்கப்படுவோம். எனவே நம்பிக்கை வையுங்கள். இதோ சாந்தியுடன் எமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. காலையிலே புன்முறுவல் பூத்து மகிழ் வரக்கூடிய நேரம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. இதோ அருள் வாயில்கள் உங்களை நோக்கி வந்து விட்டது. அருள் வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த அருளை அடைந்து கொள்வதற்காக விரைந்து வாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் பயணிக்கின்ற போது, பிரார்த்திக்கின்ற போது அதற்கென விடையளிக்க கூடியவன் பால் பிரார்த்திக்க வேண்டும், அவனின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த அருள் வாயில்கள் திறந்திருக்கின்ற செய்தி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹின் பக்கம் பணிவுடன் மீண்டு வாருங்கள். அல்லாஹுக்கு உங்களது அடிமைத்துவத்தை பரம் சாட்டுங்கள். அவன் மீது நாம் பிரார்த்தனை புரிவோம் என்றால், அவனிடத்திலே பிரார்த்திப்போம் என்றால் நிச்சயம் அந்த மனிதன் சங்கையாக்கப்படுவான். பிரார்த்தனை கூறுபவர்களுக்கெல்லாம் நிவாரணம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் துன்பத்துக்குள்ளானவர்கள், துயரத்துக்குள்ளானவர்கள், அனர்த்தத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் எல்லாம் பணிவுடன் அல்லாஹ்விடத்திலே மீண்டு பிரார்த்தனை புரிந்து அவனிடத்திலே விமோசனத்தையும் தீர்வையும் அவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நமது வேண்டுகோள்களை அவனிடத்திலே முன்வைப்போம். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து இந்த துன்பத்தை உயர்த்தக்கூடியவன், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடியவன், துன்பங்களை நீக்கக்கூடியவன், அதே போன்று இந்த தொற்று நோயிலிருந்து விடுவை தரக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரும் உலகத்திலே கிடையாது. அவன்தான் நன்மைக்கும் பயன்பாட்டுக்கும் சொந்தக்காரன், தீங்குக்கும் சொந்தக்காரன், அதிபதி அல்லாஹுவாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் அவனது படைப்பிலே அவன் நாடியவாறு நிர்வாகம் செய்கின்றான். இதன் காரணமாக படைப்புகள் எல்லாம் அவனுக்கு மகிமைப்படுத்தி அவனை சிரம் சாய்ந்து பணிவடைவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் உயிரினங்கள் அனைத்தும் அமைதி பெறுகின்றதை, சரணாகதி அடைவதை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹின் மீது நீங்கள் பணிவுடன் அவனிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். தொடராக யா ரப்பனா யா ரப்பனா என்று அழைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். இந்த வார்த்தையை பற்றி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது அவர்களுடைய ரப் அவர்களுக்கு விடையளித்து விட்டான் என்ற அந்த இறை வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது மனிதர்கள் யா ரப்பனா ரப்பனா என்று அழைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, கவலைகளை போக்கக்கூடியவனே, துன்பங்களை போக்கக்கூடியவனே, உன்னை தவிர, உன்னிடத்திலே மீழ்வதை தவிர வேறு ஒரு இடமும் எங்களுக்கு கிடையாது. உன்னிடத்திலே தான் நாம் மீள வேண்டும். யா அல்லாஹ், எம்மக்கு மத்தியிலே தொற்று நோய்கள் வந்து எமது அன்புகளையும் உறவுகளையும் பிரித்து விட்டது. எனவே எங்களுக்கு மத்தியிலே கடுமையான விடயங்களை நீளமாக்கி விடாதே. அதற்கான விடிவு உன்னிடத்திலே இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே நாம் விரும்பக்கூடியவைகளை மாத்திரம் எங்களுக்கு காட்டுவாயாக. விரும்பத்தகாத எந்த விடயத்தையும் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனே, எங்களுக்கு விருப்பத்துக்குரியவைகளை மட்டுமே எங்களுக்கு மத்தியில் காண செய்வாயாக. அன்பார்ந்தவர்களே, எனவே உங்களது வீடுகளை நீங்கள் அல் குர்ஆன் மூலமாக சிகிச்சையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்தை திக்ர் செய்வதன் மூலமாக
அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்களது குடும்பத்தினர் குழந்தைகளும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதுவதற்கு படிப்பதற்கு முயற்சித்துக் கொள்ளுங்கள். உங்களது உதடுகளை அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நறுமணப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனை ஈரமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களது வீடுகளை எல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவது, அல் குர்ஆனை ஓதுவது போன்ற நல்ல வணக்கங்களிலே வளர்த்துக் கொள்ளுங்கள். தராவி தொழுகைகளை தனிமையாக கூட்டாக உங்களது வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் கூட்டாக தொழுவதுதான் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் என்றால் குடும்பத்தினர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லது தனிமையாக தொழுவதுதான் உள்ளச்சத்துக்கு ஒரு காரணமாக, அல் குர்ஆனை நீண்ட நேரம் ஓதுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று கருதினால் நீங்கள் தனிமையிலே தராவை நிறைவேற்றுங்கள். இவை அனைத்தும் நமக்கு விசாலமாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வாறு அவனுடைய தொழுகையை நிலைநாட்டுவதற்கு வசதி இருக்கின்றதோ அதே போன்று நிலைநாட்டுவதற்கு நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பெண்களை பொறுத்தவரையிலே ஆண்களுக்கு இமாமாக ஒருபோதும் பெண்கள் இருந்துவிட முடியாது. அந்த பெண் நெருங்கிய உறவு பெண்ணாக இருந்தாலும் கூட ஆண்களுக்கு இமாமாக பெண்கள் ஒருபோதும் அமைந்துவிட முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நிர்பந்தத்தின் காரணமாக வீடுகளிலே தடுக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கின்றோம். வெளியிலே விரும்பியவாறு போய் வர முடியாது, சுற்றித் திரிய முடியாது. இவ்வாறான ஒரு நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். அதே நேரத்தில் அடைந்திருக்கிறது. எனவே ரமலானுடைய அருள்கள் நம்மை ஒருபோதும் தடுக்கவில்லை. எனவே அந்த ரமலானுடைய அருள்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அயராது முயற்சிக்க வேண்டும். வீணான விளையாட்டுகளிலே கேளிக்கைகளிலே ஈடுபட்டு ரமலானை மறந்து தேவையற்ற விடயங்களிலே நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டு ரமலானுடைய நன்மைகளை இழந்து விடுவதற்கு கூடிய சந்தர்ப்பங்களை நாம் ஏற்படுத்தி விடக் கூடாது. எனவே நம்மிடத்திலே எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கின்றன, எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ரமலானிலே நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அல்லது ரமலானிலே ஒன்று கூடக்கூடிய நேரங்களிலே அதிகமாக ஒன்று கூடி நேரங்களை வீணாக்கி நேரங்களை பாழாக்கி ரமலானுடைய அந்தஸ்தை இழந்தவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நாம் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலை வெகு சீக்கிரத்திலே நம்மை விட்டு போக இருக்கிறது. இந்த துன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நம்மிடத்திலே இருக்கும், இன்னும் குறிப்பிட்ட காலத்திலே நம்மை விட்டு வெகு சீக்கிரமாக பறந்துவிடும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாயிலுக்கு போக கிடைக்கவில்லையே, பள்ளியிலே ஜமாத்துடன் நிறைவேற்ற கிடைக்கவில்லையே, தராவி தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று அழக்கூடிய உள்ளங்கள் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீணாக குழம்பி திரிய வேண்டாம். நீங்கள் தங்களுக்கு மத்தியிலே இழிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இதனூடாக எந்த பயன்பாடுகளும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. எனவே அல்லாஹை மகிமைப்படுத்துவதனூடாக, அல்லாஹை திக்ரு செய்வதனூடாக, அல்லாஹை தஸ்பீஹ் செய்வதனூடாக நீங்கள் அல்லாஹை மகிமைப்படுத்துங்கள், அல்லாஹை உயர்த்துங்கள், அல்லாஹை துதி செய்யுங்கள். எனவே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவனுடைய போதனைகளை உணர்ந்து சிந்தனை பெறுங்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை அவனிடத்திலே இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு கோரி நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீதான் சக்தி உள்ளவன் என்பதை நேரடியாக பரம் சாட்ட வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த காலத்திலே நடைபெறக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே நாம் படிப்பினை பெற வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் படிப்பினை பெறவில்லை என்றால், அவனது வாழ்வை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால், எனது வாழ்விலே அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், இது போன்ற இக்கட்டான நிலையில் படிப்பினை பெறாத மனிதன் எந்த காலத்தில் தான் படிப்பினை பெறப்போகின்றான்? எனவே இந்த காலத்தை நமக்கு ஒரு படிப்பினைக்குரிய காலமாக, நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கான, நம்மை அல்லாஹின் பக்கம் மீள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடைபெறுகின்றன. சூரியன் உதிப்பது, சூரியன் மறைவது, இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய அற்புதமான கட்டளையின் கீழால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
எனவே நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய அரசன் அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அவனுடைய சிறப்பு இல்லை என்றால் நாம் யார்? நாம் உலகத்திலே எவ்வாறு வாழலாம்? அந்த அருளாளன் நமக்கு கொடை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். எனவே யா அல்லாஹ், உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், எங்களை பாதுகாப்பாயாக, உனது அருள் மூலமாக எங்களை முழுமைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நீதான் அரசன், உன்னை தவிர உனது அரசாட்சிக்கு நிகராக உலகத்திலே யாரும் இல்லை. எனவே உனது அருளை எங்களுக்கு முழுமைப்படுத்துவாயாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய நாம் வணக்கத்திலே நன்மையான விடயங்களை பழக்கப்படுத்திக் கொண்டவர்கள், நன்மையான வழிகளிலே தங்களுடைய வாழ்நாளை அமைத்துக் கொண்டவர்களுக்கு இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டாக இருக்க மாட்டாது. நாம் துன்பத்திலே இருக்கிறோம், துயரத்திலே இருக்கிறோம், எமக்கு தொற்று நோய் வந்து விட்டது, வெளியிலே சுற்றித் திரிவதற்கான அனுமதி இல்லை என்ற போன்ற தடைகள் எல்லாம் அவர்களுடைய நல்ல செயல்களை செய்வதற்கு ஒருபோதும் தடையாக அடைந்து விட மாட்டாது. எனவே இந்த தடை கல்களை எல்லாம் தகர்த்தெடுக்கக்கூடிய முறையிலேதான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே உள்ள நல்ல பழக்கங்கள் அவனுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நன்மைகள் செய்வதற்காக அவனை தூண்டிக் கொண்டே இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்திலே பள்ளியிலே ரமலானிலே தொழுகையை நிறைவேற்றியவர்கள், ரமலானிலே இரவு தொழுகை நிறைவேற்றியவர்கள், அல் குர்ஆனை ஓதியவர்கள், நோன்பு திறப்பதற்காக பள்ளி வாயில்களே பல சுப்ராக்களை விரித்தவர்கள், நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களது ரப் அருளாளனாக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான். கடந்த காலத்திலே நீங்கள் அல்லாஹுக்காக செய்த வேலைகள் தடங்கள் மூலமாக, சிரமத்தின் மூலமாக தவிர்க்கப்படும் என்றால் அதற்குரிய கூலியை தருவதற்கு வல்லவன் காத்துக் கொண்டிருக்கிறான். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மதீனாவிலே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுடன் கலந்து கொண்டார்கள், யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொண்டார்கள், ஆனால் இப்போது வர முடியாத அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், அல்லது அவர்களுக்கு சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜர், நீங்கள் பெறக்கூடிய நன்மையிலே அவர்களும் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது சங்கடத்தின் காரணமாக கலந்து கொள்ள முடியாத அந்த சஹாபா தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். எனவே நமது சென்ற காலங்களிலே நாம் செய்த நல்ல செயல்கள் இப்போது உள்ள இந்த நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதற்குரிய நன்மையை தருவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொடையை வழங்கக்கூடிய மக்கள், வசதி வாய்ப்புள்ள மக்கள் இந்த ரமலான் மாதத்திலே ஏழைகளுக்கு உதவுவதற்காக, ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக இந்த ஹைருல் மதீனா என்ற மதீனா சிறப்புக்குரிய ஊர் என்ற அந்த தலைப்பின் கீழால் நாம் ஏழைகளுக்கு உதவுவதற்கு முன் வர வேண்டும். ஏழைகளுக்கு நாம் தோளோடு தோள் நின்று அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு நாம் முன் வர வேண்டும். எத்தனையோ மக்களுடைய வேலைகள் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டு விட்டது. எனவே ரமலான் மாதத்திலே கொடுக்கக்கூடிய தர்மம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய தர்மமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதத்திலே மிகவும் கொடை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று யார் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு திறக்க செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலி போன்று கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நோன்பு திறக்க செய்வதன் மூலமாக அந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலியில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு திறக்க செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் கூலி வழங்குவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை நபி அவர்கள் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் என்ற மனிதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 50 நபர்களுக்கு நோன்பு திறக்க செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பெருநாள் தினம் இரவு வந்துவிடும் என்றால் அந்த நபர்களுக்கு ஆடை வழங்கி மகிழ்விக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஏழை எளியவர்கள், இயலாதவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும். எவன் இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். எனவே உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும், தர்மங்களை கொடுத்து வர வேண்டும். இந்த ரமலான் மாதம் நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய சொத்தின் மூலமாக
அல்லாஹுக்காக செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக ஒருபோதும் நமக்கு நஷ்டம் வந்துவிடப் போவதில்லை, நமக்கு ஒருபோதும் அழிவு வந்துவிடப் போவதில்லை. மாறாக கஞ்சத்தனத்தினூடாக, அந்த பகில் தனத்தினூடாகத்தான் நமது பொருளாதாரம் அழிந்துவிடும். எனவே இந்த ரமலான் மாதத்திலே இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி நாம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இந்த தொற்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டவர்கள் மிகவும் பொறுமை காருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையிலிருந்து, இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நம்மை வெளிப்படுத்துவதற்கு, விமோசனம் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹின் மீது நம்பிக்கை இழந்து விடாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் இந்த இறுக்கமான நிலையிலிருந்து நமக்கு விசாலமான இடத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே உலகத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலை, இந்த விரும்பத்தகாத நிலை நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய வாயில்கள், அல்லாஹுடைய அருள் வாயில்கள் மூடப்படவில்லை என்பதை உணர்ந்து இந்த ரமலான் மாதத்திலே நமது பாவ கரைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து, நாம் துன்பத்துக்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த நிலை நமது பாவத்தின் காரணமாக இருக்கலாமோ என நாம் எண்ணி நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நம்மை நாம் அதிகம் பழக்கப்படுத்த வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, விமோசனத்தை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். நல்லதை எதிர்பாருங்கள், தொழுகையின் பால் மீண்டு செல்லுங்கள், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹை திக்ர் செய்வது, அல் குர்ஆனை ஓதுவதனூடாக உங்களது உள்ளத்தை அமைதியை பெற தேடுங்கள். நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹுடைய அருளை ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். உயிருள்ளவன், மரணிக்காதவன், நித்திய ஜீவன் அவனிடத்திலே அல்லாஹ் அனைத்தையும் பரம் சாட்டுவோம், அனைத்தையும் அவனிடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். எனவே நமது கவலைகள், அளவுக்கு அதிகமான பதட்டங்கள் நம்மை கொன்று விட வேண்டாம். ஏனென்றால் அளவுக்கு அதிகமான கவலை என்பது நச்சுத்தன்மையை விட மிகவும் விபரீதமானதாக இருக்கிறது. எனவே கவலைகளை விட்டும் துன்பங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருவோம். நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலை வந்திருக்கின்றது, வெகு சீக்கிரத்திலே நம்மை விட்டு பறந்துவிடும். எனவே அல்லாஹுடைய கலா கதிரை, அவனுடைய ஏற்பாட்டை நாம் பொருந்திக் கொள்வோம். அல்லாஹுடைய கதிரை ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைய போகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரம், துன்பம், அதற்கு பின்னால் வரக்கூடிய விமோசனம் என்பது மிகவும் பெருமதியானதாக, வலிமையானதாகத்தான் இருக்க போகின்றது. எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ளாக்கப்படுகின்றோமோ, அதற்கு பின்னால் வரக்கூடிய மகிழ்ச்சி மிகவும் பெருமதியானதாக, கனதியாகத்தான் இருக்க போகிறது. எவ்வளவு துன்பத்துடைய கனதி அதிகமாக இருக்கிறதோ அதனை போன்று அதனுடைய மகிழ்ச்சியும் கனதியாக இருக்க போகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை நேசிக்க விரும்பி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தினர்களை சோதனைக்குள்ளாக்குவான். காரணம், அந்த சோதனையின் மீது அந்த மக்கள் பொறுமை கொண்டு அல்லாஹுடைய கதிரை ஏற்றுக்கொள்வதனூடாக அல்லாஹுடைய பொருத்தத்தை கொடுப்பதற்காக இவ்வாறு அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இக்கட்டான நிலையிலே யாரெல்லாம் தனது உறவுகளை இழந்து, நண்பர்களை இழந்து கவலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம். யாரெல்லாம் இந்த நோயில் ஊடாக மரணித்தார்களோ அவர்களுக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் ஆதரவு வைப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஹீத், சுஹதாக்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். வாந்தி பேதி, அதாவது கொள்ளை நோய் மூலமாக மரணித்தவர்கள், அதே போன்று வயிற்று போக்கின் மூலமாக மரணித்தவர்கள், அதே போன்று நீரிலே மூழ்கி மரணித்தவர்கள், கட்டிடங்கள் இடிந்து விழுந்து அதற்கிடையிலே மரணித்தவர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் தியாகம் செய்தவர்கள், இந்த 5 பேரும் ஷஹீதுகளாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போன போது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து பொறுத்து கொண்டவர்களை பற்றி கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்திலே ஷஹீதுகளாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்று கூறிவிட்டு கூறினார்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுபவர்கள், அதே போன்று வாந்தி பேதி ஊடாக ஷஹீதாக்கக்கூடியவர்கள், நீரிலே மூழ்கி மரணிக்கக்கூடியவர்கள்,
வயிற்றுப்போக்கினூடாக வயிற்று வலியூடாக மரணிக்கக்கூடியவர்கள், அதே போன்று குழந்தை பேற்றினூடாக மரணிக்கக்கூடியவர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் உலகத்திலே ஷஹீதாக கருதப்படுவார்கள். அதே போன்று தீயின் மூலமாக நெருப்பின் மூலமாக எரிந்து மரணிக்கக்கூடியவர்கள் இவர்களில், அதே போன்று வெள்ளப்பெருக்கினூடாக மரணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஷஹீதுகளாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உபாதத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் மரணித்தார்களோ முஸ்லிம்கள், மூமின்கள், அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்போம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்காக என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அவைகளை பின்பற்றி, அவைகளை நமது வாழ்விலே எடுத்து நடந்து, தேவையற்ற முறையிலே நோன்பு திறக்கின்ற வேளையிலே அல்லது நோன்பு நோட்கின்ற வேளையிலே நாம் எல்லாம் சகர் வேளைகளிலே அதிகமாக ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தை வீணாக கழித்து விடாமல், இந்த கட்டுப்பாட்டை மீறி விடாமல், இந்த தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபடுமாறு நாம் வேண்டப்பட்டுக் கொண்டோமோ அவைகளை பின்பற்றி நடப்பதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விமோசனத்தை தருவதற்கும், நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக பின்பற்றி அதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக.